வணக்கம் நண்பா. வாழ்க்கையில் நடப்பதெல்லாம் முன்கூட்டியே சொல்லிவிட்டு வருவதல்ல. ஆனால் நாம் எதிர்பாராமல் நமக்கு நிகழும் விஷயங்கள் நமக்கு ஒரு பாடத்தை கற்றுத்தராமல் போவதில்லை. அந்த பாடங்களே அனுபவங்கள். அனுபவம் உங்களிடம் இருந்தால் மேலும் வாழ்க்கையில் நிகழப்போகும் தருணங்களை எளிதாக கையாள முடியும். நீ தோல்வியிலிருந்து ஏதாவது ஒன்று கற்றுக்கொண்டால் அந்த தோல்வி தோல்வியே அல்ல, அது ஒரு பயிற்சி. ஆனால் எந்த ஒரு தோல்வியிலிருந்து நீ பாடம் கற்றுக் கொள்ளவில்லையோ அதுதான் உண்மையான தோல்வி. தோல்விகளை சவால்களாக பார்க்கும் மனிதன் தோல்விகளிலிருந்து பாடம் கற்கிறான், வாழ்க்கையில் வெற்றி பெறுகிறான். உண்மையில் வாழ்க்கையில் பாதிக்கப்பட்டவனும் சோதிக்கப்பட்டவனும் பாவப்பட்டவன் அல்ல. அவன் சோதனைகள் மூலம் செதுக்கப்பட்டவன், அவன் பக்குவப்பட்டவன். அத்தகைய மனிதனே வாழ்க்கையை முழுமையாக புரிந்து கொண்டவன், மேலும் வாழ்க்கையில் வரும் சோதனைகளை பக்குவமாக கையாள தெரிந்தவன். தீர்வு இல்லாத பிரச்சனை என்று எதுவும் கிடையாது. எந்த ஒரு பிரச்சனைக்கும் தீர்வு இருக்கும். அதை நாம் தேடும் போதே நம் கண்களில் அது புலப்படும். நீங்கள் கடந்து வந்த பாதைகளில் எவ்வளவோ பிரச்சனைகளை சந்தித்திருப்பீர்கள். அதை நினைத்து பாருங்கள். இப்பொழுது உள்ள பிரச்சனைகளை சந்திக்க உங்களுக்கு மன உறுதி கிடைக்கும். ஒரு மனிதன் அமைதியாக இருக்கிறான் என்றால் அவனை முட்டாள் என்று எண்ணிவிடக் கூடாது. உண்மையில் பேசுபவனை விட அதிகம் கவனிப்பவனே புத்திசாலி. ஒரு புத்திசாலி எந்த இடத்தில் பேச வேண்டும், எந்த இடத்தில் பேசக்கூடாது என்பதை தெரிந்து வைத்திருப்பான். தேவையில்லாத இடத்தில் பேசி தனது சக்தியை வீணடிக்க மாட்டான். உன்னை நேசிக்காத மனிதர்களிடமிருந்து விலகி இருப்பது நல்லது. நாம் அவர்களிடம் எவ்வளவுதான் உண்மையான அன்போடு பழகினாலும் அவர்கள் அதை புரிந்து கொள்ள நினைக்காதவரை நாம் காட்டும் அன்பு அவர்களுக்கு தொல்லைகளாகத்தான் தெரியும். எனவே உன்னை நேசிக்கும் மனிதர்களிடம் மட்டும் அன்பு செலுத்துங்கள். நமது துன்பங்களும் துயரங்களும் அடுத்தவர்களுக்கு கதையாகத்தான் தெரியும், நமக்கு மட்டும்தான் அது வலியும் வேதனையும். எனவே துன்பப்படும் போது அடுத்தவர்களிடம் ஆறுதல் தேடாதீர்கள். உங்களுக்கு நீங்களே நண்பனாய் செயல்படுங்கள். உங்களுக்குள் நீங்கள் வளர்த்து கொள்ள வேண்டியது மனதைரியம் மட்டுமே. அது இருந்தால் எத்தகைய துன்பத்தையும் கடந்து விடலாம், நிம்மதியாக வாழலாம். நமக்கு துன்பம் கொடுத்த ஒரு மனிதன் திருந்தி வந்து மன்னிப்பு கேட்டால் அவர்களை மன்னித்து ஏற்றுக்கொள்ளலாம். ஆனால் அவர்களால் நம் மனது பட்ட வேதனையும் வலியும் நம்மால் ஒருபோதும் மறந்துவிட முடியாது. காலப்போக்கில்தான் அதன் பாரம் குறையும், வலிகளும் குறையும். எல்லோருக்கும் தன்னை பிடிக்க வேண்டும் என்று தன் சுயமரியாதையை இழந்து வாழும் மனிதனை விட சிலருக்கு மட்டுமே பிடித்தாலும் தன்மானத்தோடு வாழும் மனிதனே சிறந்தவன். தன்மானத்தை இழந்து வாழ்பவன் அடிமை போல்தான் வாழ முடியும். தன்மானத்தோடு வாழும் ஒரு மனிதனே சுதந்திரமாக செயல்பட முடியும். மனிதர்கள் தங்கள் தேவைக்கே மற்றவர்களை உபயோகப்படுத்திக் கொள்கிறார்கள். தேவை முடிந்ததும் விலகிச் செல்கிறார்கள். ஆனால் எதையும் எதிர்பார்க்காமல் அன்பு செலுத்தும் உறவோ நட்போ உங்களிடம் இருந்தால் அந்த உறவே பெருமை வாய்ந்தது. அத்தகைய நண்பனையும் உறவினரையும் என்றுமே நாம் கைவிடக்கூடாது. வாழ்க்கை என்பது உங்களை நீங்களே உருவாக்கிக் கொள்ள கொடுக்கப்பட்ட வாய்ப்பு. இங்கு நீங்கள் என்ன நினைக்கிறீர்களோ அதுவாகவே மாறுகிறீர்கள். எனவே உயர்ந்த எண்ணங்களை மனதில் உருவாக்குங்கள். உங்கள் லட்சியம் என்ன என்று தேர்ந்தெடுத்து அதை நோக்கி ஓடத் தொடங்குங்கள். உங்கள் வாழ்க்கை சிறப்பானதாக மாறும். உங்கள் வாழ்க்கை புத்தகத்தில் இதுவரை என்ன எழுதப்பட்டிருக்கிறது என்பது முக்கியமில்லை. ஏனென்றால் அதை உங்களால் மாற்ற முடியாது. ஆனால் மீதமுள்ள பக்கங்களில் என்ன எழுத வேண்டும், எவ்வாறு இருக்க வேண்டும் என்பது உங்கள் கைகளில் தான் உள்ளது. அதை கவனமாக உருவாக்கினால் நல்ல எதிர்காலம் உங்களுக்கு உண்டு. உன் முன்னால் புகழப்படும் பொன்னான வார்த்தைகளை நம்பாதே. அது உன்னை சந்தோஷப்படுத்த சுயநலமாக கூறும் வார்த்தைகளாகவும் இருக்கலாம். ஆனால் உன் பின்னால் புகழப்படும் வார்த்தைகளே உனக்கான மதிப்புமிக்க சான்று. அதில் ஒருவருக்கு சுயநலம் இருக்காது, உண்மையானதாகத்தான் இருக்கும். அவமானம், தோல்வி, பழி, துரோகம், ஏமாற்றம், கேலிப்பேச்சு முதலானவற்றை கடந்தால்தான் வாழ்க்கையை வாழ முடியும். இவை அனைத்தையும் நினைத்து வருந்துவதால் பயனில்லை. உங்கள் நேரம்தான் வீணாகும். ஆனால் அதை ஏற்றுக்கொண்டு கடக்க நினைக்கும் போதே உங்களுக்குள் நிம்மதி பிறக்கும். நீங்கள் பேசும் வார்த்தைகளில் கவனமாக இருக்க வேண்டும். பிறரை காயப்படுத்தும் வகையில் நீங்கள் பேசிய வார்த்தைகள் ஒருவேளை மற்றவர்களால் மன்னிக்கப்படலாம். ஆனால் அதனால் ஏற்பட்ட வலியும் வேதனைகளும் அவர்களால் மறக்க முடியாது. எனவே பேசுவதில் கவனம் தேவை. இந்த உலகத்திலேயே அழகானவர்கள் நம்மை பெற்றவர்களும் நாம் பெற்ற பிள்ளைகளும் தான். மற்ற விஷயங்கள் போலியானதே. எனவே உங்களை பெற்றவர்களை மகிழ்ச்சியாக வைத்திருங்கள். உங்கள் குழந்தைகளையும் மகிழ்ச்சியாக பார்த்து கொள்ளுங்கள். அதுவே உங்களுக்கு உண்மையான மகிழ்ச்சியையும் மன நிம்மதியையும் தரும். நண்பர்களே, மேற்கூறிய விஷயங்கள் உங்கள் வாழ்க்கைக்கு உபயோகமாக இருந்திருக்கும் என்று நான் நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலை இன்னும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணனா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்க பெல் ஐக்கான பிரஸ் பண்ணிக்கோங்க.
அப்பதான் நாங்க போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிபிகேஷனா வரும். நான் உங்களை அடுத்த வீடியோல சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.